வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவை ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையெறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. உலக சமுதாய சேவா சங்கம் என்ற இந்த அற்புதமான ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களை வணங்கி, உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாக ஆழியாறில் இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரடி சத்சங்க நிகழ்ச்சியில நல்லதொரு ஒரு சிந்தனையை இன்று உங்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அத்தனை அன்பர்களையும் வணங்கி வாழ்த்தி, நாம் இப்பொழுது ஆன்மீகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாகிய உறவும் துறவும் என்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக செல்கிறோம். அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, மனவளக்கலை என்ற அற்புதமான பயிற்சியின் மூலமாக நாளுக்கு நாள் தவம் செய்து ஆன்மீக தேடலிலே ஒரு நிறைவு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற அன்பர்கள் நாள்தோறும் தவம் செய்து சிந்தனை செய்து தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் மகரிஷி அவர்கள் நமக்கு இந்த ஆன்மீக கருத்துக்களை, தத்துவங்களை மிக மிக எளிமையாக புரிய வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த மகான்கள் அவர்களுடைய வரிசையில ஒரு உண்மையை உணர்ந்தவர்கள் அந்த உண்மையை சொல்லும் பொழுது அந்த உண்மையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொண்டவர்கள் வெகு சிலர். அந்த உண்மையை வெவ்வேறு கோணத்தில் பார்த்து பல தவறான அணுகுமுறையில அதை புரிந்து கொண்டவர்கள் பலர். இந்த வகையில தான் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய குழப்பம் இந்த சமுதாயத்தில் நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனவளக்கலை அன்பர்கள் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு மிக தெளிவாக அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த உலகத்தில் இந்த அளவிற்கு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், மனிதர்கள் வாழ்ந்த காலம் இதுவரை இந்த உலக சரித்திரத்தில் இருக்காது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆன்மீக ஈடுபாட்டோடு உலகமெங்கும் மனவளக்கலையில் அன்பர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். இது ஒரு காலத்தின் கட்டாயம். இந்த காலத்தில் வேதாத்திரி மகரிஷி தோன்ற வேண்டும். அவர் மூலமாக பெரும் பகுதியாக மக்கள் அறிவு நிலையில உயர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் அருட்தந்தையின் மூலமாக நிறைய கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிந்தனைகளில உறவை பற்றியும் துறவை பற்றியும் மிக தெளிவாக மகரிஷி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக நம்ம இந்த உறவு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, மனித வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது? இந்த மனிதன் இந்த உலகில் பிறக்கிறான். பிறக்கும் பொழுது அதை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் என்று ஆரம்பிக்கிறார்கள். அப்படி நம்ம பிறக்கிறோம். பிறந்த பிறகுதான் இந்த உலகத்தில் நாம் பல்வேறு விஷயங்களை நாம் அதை பற்றி தெரிந்து கொள்கிறோம், அதோடு உறவு கொள்கிறோம், அதனுடைய தொடர்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆசை என்ற ஒரு வார்த்தை இங்கு வந்த பிறகுதான் வருகிறது. அந்த ஆசை அப்படிங்கிறது பிறக்கும் பொழுது இல்ல, ஆசையின்றியே பிறந்திருக்கிறோம். அதையும் மகரிஷி அவர்கள் சொல்வார், இச்சையின்றியே உடலாய் வந்தோம். அந்த ஆசை
ஏன் பிறக்கிறது, மனித வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது? ஆசையில் தொடங்குகிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து இந்த வாழ்க்கையில பல்வேறு ஆசைகளை மனித மனம் கூட்டிக் கொண்டே இருக்கிறது. முதல்ல தேவை, இந்த உடல் தேவைகளை ஒட்டி, அடிப்படை தேவைகளை ஒட்டி பசி, தாகம், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுகள், உடல் கழிப்பில் உந்து வேகம் என்று சொல்லக்கூடிய இந்த உணவு, உடை, வீடு, இப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு தேவையாக நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒட்டி பல பொருட்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம், பல நபர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த மனமானது இந்த புலன்கள் மூலமாக நிறைய இந்த உலகத்திலே பற்றுக்களை ஏற்படுத்திக் கொள்கிறது. தொட்டு, சுவைத்து, முகர்ந்து, பார்த்து, கேட்கக்கூடிய பற்றுக்கள், இந்த தொடர்புகள், இந்த உறவுகள், இந்த இந்த உறவுகளிலே இந்த தேவையை நிறைவு செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொடர்பு, இந்த உறவு, பின்னர் அந்த தேவையின் நிறைவின் போது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தில் மனம் சிக்கிக்கொண்டு அந்த ஆசையாக மாறுகிறது. அதை இன்னும் அடைய வேண்டும், மீண்டும் மீண்டும் அடைய வேண்டும் என்ற அளவிலே தேவையின் நிறைவு ஒரு ஆசையாக மலர்கிறது. தேவையை ஒட்டி வரக்கூடிய எண்ணமே ஆசை என்று அருள் தந்தை அவர்கள் விளக்குவாங்க. அப்ப ஆசை என்பது அதுவும் ஒரு உறவு தான், ஒரு பற்று. இந்த உறவுங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார். அந்த உறவு, அதை பற்று என்று சொல்கிறோம். நபர்கள் மூலமா அவரது பாசம், பந்தம் என்று சொல்கிறோம், இச்சை என்று சொல்கிறோம். இப்படி பல 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 பெயர்கள் இந்த உறவுங்கிற ஒரு வார்த்தை. அப்ப இங்கே மனித வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது? எதற்காக பிறந்தோம்? ஏன் பிறந்தோம்? இங்கே வந்தது எதற்காக? எதை அடைய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இதுல பல்வேறு பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலேயே மனித வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட், பற்றுக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. பொருள், மக்கள், பால், செல்வாக்கு என்று பல பல விஷயங்களிலே பற்றுக்கள் ஏற்படுவது இயல்பு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவருடைய ஒரு குறளை நாம் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பொருள் என்பது நமது தேவைகளுக்காக இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கிறது, இந்த பஞ்சபூதங்கள், இயற்கையிலிருந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம். அப்ப இயற்கையின் மீது ஒரு பற்று ஏற்படுகிறது, இயற்கையினுடைய பொருட்கள் மீது பற்றுக்கள் ஏற்படுகிறது. அடுத்தது, மனிதன் செயற்கையாக பல பொருட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், செயற்கையாக பல இன்பங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த இன்பம், அந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட அதிலெல்லாம் பற்றுக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆழ்ந்து நாம இந்த கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இயற்கை, செயற்கை. இயற்கை இன்பங்கள் இருக்கின்றன, அவைகளின் மீது மனிதனுக்கு பற்றுக்கள் வருகிறது. செயற்கையாக மனிதன் உருவாக்கிய பல்வேறு விஷயங்கள், முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அனுபவ பொருட்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவம், இந்த அனுபவங்கிற வார்த்தை என்ஜாய்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த மனம்னுடைய தன்மையை கொஞ்சம் இந்த நேரத்துல நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மனித மனம் வாழ்க்கையினுடைய விளை நிலம். இந்த வாழ்க்கை என்று ஒன்று நம்ம எது வாழ்கிறது? மனம்தான் வாழ்கிறது. அப்ப வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில மனம் ஒரு செயலை செய்கிறது. அது இப்ப பசிக்குதுன்னா ஒரு உணர்ச்சி, பசி உணர்ச்சி வருகிறது, உணவு தேவை. அப்ப உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்ற அளவுக்கு அந்த மனமானது ஒவ்வொரு கட்டமாக விரிந்து 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 அந்த அதனுடைய நிலைகள்ல மாறி 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 அனுபவத்தை பெறும் வரை அந்த தேவை உணர்ச்சி நிறைவு பெறாது, அதை அடையும் வரை நிறைவு பெறாது. அந்த அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் வரை அந்த மனம் அமைதி பெறாது. அப்படி அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பசிக்கு உணவு கிடைத்து விட்டது, அந்த உணவை பெற்று உணவு உண்கிறோம், அது பசி நீங்கியது. இப்பொழுது சாப்பிட்ட ஒரு அனுபவம் பதிந்து விடுகிறது. இவ்வாறு இந்த உலகில் மனமானது
இந்த 5 புலன்கள் மூலமாக என்னென்ன அனுபவித்ததோ அத்தனை அனுபவங்களை பெற்று வைத்துக் கொள்கிறது. பெரும்பாலோர் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு அந்த அந்த நிலைக்கு, அந்த ஆன்மாவின் நிலைக்கு காமதேனு என்று ஒரு வார்த்தையை ஆன்மீகத்துல ஞானிகள் சொல்றாங்க. அதாவது ஆசை வயப்பட்ட மனம் எதெல்லாம் அனுபவித்ததோ அந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையில ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதையே மீண்டும் மீண்டும் அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், என்ன வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது ஆசை வயப்பட்ட நிலை, ஆசை வயப்பட்ட ஆன்மாவின் நிலை, காமதேனு என்று இதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆன்மாவின் நிலைகளிலே காமதேனு. அப்ப இந்த நிலைகளிலேயே மனம் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கை முறையில பார்க்கும் பொழுது இன்பம் துன்பம் 2 விஷயங்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில நாம் இன்பத்தை மட்டும் அனுபவிப்பதல்ல, அவ்வப்பொழுது துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் இந்த மனவளக்கலை மன்றங்களுக்கு வரும் பொழுது நான் இன்பமாக இருக்கிறேன், எனக்கு கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் இன்பத்தினுடைய நிலைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ட்டு யாரும் பெருசா வந்து கேட்பது இல்லை. வெகு குறைவானவர்களே ஆன்மாவினுடைய நிலைகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆன்மீகத்துக்குள்ளார மன்றங்களுக்குள்ளாக வருவார். பெரும்பாலோர் துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கில தான் எதையோ தேடி 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 அங்கே அந்த தேடுதல்ல இந்த ஆன்மீகத்துக்குள்ளார வர்றாங்க. அவ்வாறு வரும்பொழுது துன்பம் ஏன் வருகிறது என்ற ஒரு நிலையில அடிப்படையில் மனம் அங்கே பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு தவறான நிலைகளில அல்லது ஒழுங்கற்ற நிலைகளில், முரணான நிலைகளில் அங்கே ஏதோ ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறது. அது அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அது அஞ்ஞான நிலை. அஞ்ஞானம் என்பது விழிப்பு நிலை, அறிவு நிலை. அதுல அதற்கு எதிர்ப்பதம் அஞ்ஞானம், அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். இது அறிவினுடைய மயக்க நிலை என்று சொல்லப்படுகிறது. அறிவினுடைய மயக்க நிலைகளில் தான் பெரும்பாலோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறிவின் மயக்க நிலை எதை கொண்டு போய் கொடுக்கிறது என்றால், அங்கே ஒரு பல்வேறு தேவையற்ற பதிவுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த மயக்கத்திலேயே கர்மா செய்து, அந்த மயக்கத்தினாலேயே கர்மாவை செய்து கொண்டிருப்பவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அந்த செயலை செய்து அந்த செயல்களும் பாவச் செயல்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. மயக்க நிலையில் செய்யக்கூடிய பெரும்பாலான செயல்கள் பாவச் செயல்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. அப்ப தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு, பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு, இந்த இயற்கைக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் பாவச் செயல்கள் என்று சொல்கிறோம். அப்ப இந்த மனம் எவ்வாறு இயங்குகிறது? அப்படியே அப்படி வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது ஒரு சிந்தனை வருகிறது, ஒரு ஆராய்ச்சி, ஒரு சிந்தனை. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு மனித மனதை உயர்த்துகிறது. ஆனால் பெரும்பாலோர் அறிவின் குறைபாட்டிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையை வாழ வந்த நாம் இந்த துன்பத்தை அடையாமல் வாழ முடியாதா என்று நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப பொதுவாக அறிவினுடைய குறைபாடு, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசம் என்று அந்த துன்பங்களை பார்க்கிறோம். வேறு என்ன துன்பம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது கரு அமைப்பு பதிவுகளினால் துன்பங்கள் வருகின்றன. கருத்தொடராக பெற்றோர்களுக்கு உடலிலே நோய்கள் இருந்தால் அது பிள்ளைகளுக்கும் அந்த நோய் பதிவுகள் வந்து பிள்ளைகளுக்கும் உடலிலே அவ்வப்பொழுது துன்பங்கள் வருகின்றன. அல்லது இயற்கை சீற்றங்களினால் மனித வாழ்க்கையில் அடிக்கடி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. மனிதன் அந்த இயற்கையினாலே துன்பத்தை சில நேரங்களில் அடைந்து கொண்டே இருக்கிறான். கோள்களினுடைய சஞ்சாரத்தினால அவைகளுடைய ஆற்றல்கள், காந்த ஆற்றல்கள் அங்கிருந்து வரும் பொழுது இந்த உடலுக்கு சில உடல்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் வரும் பொழுது அப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதனால் சிலருக்கு துன்பங்கள் வருகின்றன. அப்ப கருவமைப்பினால் துன்பம், இயற்கையில
இயற்கை சீற்றங்களினால் துன்பம், கோள்களின் சஞ்சாரத்தினால் துன்பம், அடுத்து சந்தர்ப்ப மோதல்கள், விபத்துக்கள், திடீரென்று ஒரு மனிதனை புரட்டி போடுகிறது, வேற்றுயிர் பகை, விபத்துக்கள், இது மாதிரி சில விஷயங்களினால் மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்றன. அடுத்தது, இந்த வாழ்க்கையை நாம் இந்த உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது, இந்த உடலுக்கு ஆற்றல்கள் வேண்டியிருக்கிறது. அந்த இயற்கை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே சில துன்பங்கள் வந்து விடுகின்றன. எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, உணவு பழக்க வழக்கங்கள், எதை இந்த உடலுக்குள்ளாக கொடுக்கிறோமோ, காற்று கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், தண்ணீர் கொடுக்கிறோம், இப்படி இந்த உடலுக்குள்ளாக செல்லக்கூடிய பொருட்களினாலேயே சிலருக்கு துன்பங்கள் வந்து விடுகின்றன. அப்ப துன்பங்கள் என்று பார்க்கும் பொழுது உடல் துன்பம், மன துன்பம், மனதிலே குழப்பங்கள், அதனால் துன்பங்கள், நிறைவேறாத ஆசைகள், அதனால் குழப்பங்கள், அதனால் துன்பங்கள், கோபம், கவலை, பயம், நிறைய எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், அவமரியாதை, யாராவது அவமரியாதை செய்தாக்க அது துன்பமா வந்துடுது. இப்படி ஏற்றத்தாழ்வுகள், ஒருத்தர் உயர்வா இருக்கிறாங்க, ஒருத்தர் அந்த உயர்வு நமக்கு கிடைக்கலையே என்று பல்வேறு நிலைகளில் இந்த மனதினால சில துன்பங்களை மனிதன் அடைந்து கொண்டிருக்கிறார். உடல் துன்பம், மன துன்பம், உறவுகளிலே, நட்புகளிலே கருத்து வேறுபாடுகளில் இருக்கும் பொழுது அதனால் பல்வேறு நபர்கள் மூலமாக உறவுகளிலே துன்பங்களை மனிதன் அடைகிறான். அதற்கும் மேலாக இந்த வாழ்க்கை போதிய வாய்ப்பு வசதி இல்லை, வறுமை எனும் பற்றாக்குறை, அது பொருள் துன்பமாக மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் மனம் சிக்கிக்கொண்டு சதா இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறது. அப்பொழுதுதான் எங்கோ வெகு சிலருக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் இந்த ஆன்மீகத்தை நாம் சொல்கிறோம். ஆன்மீக கருத்துக்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு விழிப்பு நிலையை குருமார்கள் ஊட்டுகிறார். அப்போ ஒரு குருவிடம் ஒருத்தர் வந்து என்னுடைய துன்பத்திற்கு என்ன காரணம், நான் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் பழக்கத்தை மாற்றச் சொல்கிறார்கள். பல்வேறு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். வாழ்க்கையை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஒரு குருவிட்ட வந்தோன்னே மகரிஷி சொல்லுவாங்க, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு, செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். அங்கே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையை, ஒரு சிந்தனையை ஒரு குரு தூண்டி விடுகிறார். அந்த வகையிலே நாமெல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். வேதாத்ரி மகரிஷி என்ற அற்புதமான ஒரு மகான் மூலமாக நாமெல்லாம் இந்த நமது உயிர் உணர்வை தூண்டப்பட்டு ஒரு விளக்கத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மெல்லாம் மேல வந்திருக்கிறோம். அந்த வகையில இந்த உலகத்தில் எண்ணற்ற ஆன்மாக்கள் அத்தகைய ஒரு வாய்ப்பை பெறாமல் ஏங்கி கிடக்கிறார்கள், துன்பத்தில் உழண்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு தீட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த மனவளக்கலையில் நிறைய பேருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த மதுரை சொல்லுவாங்க, ஒரு நீர்ல ஒருத்தர் குளிக்க போறாரு. அப்படி குளிக்க போனவர் நீர்ல குளிச்சுட்டு வரணும்ல, நீர்ல மூழ்கிடக்கூடாது. இல்ல, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ வந்திருக்கிறோமே, வாழத்தானே வந்திருக்கிறோம், எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும். மகரிஷி சொல்லுவாங்க, இறைவன் தன் எழிலையும் அழகையும் ரசிப்பதற்காக தானே எடுத்து வந்த அற்புதமான வடிவமே மனித வடிவம் என்று சொல்வார்கள். அப்ப இறைவனே மனிதனாக வந்து தன்னுடைய எழிலையும் தன்னுடைய படைப்புகளையும் தன்னுடைய இந்த உலகத்தையும் ரசிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இத்தகைய ஒரு படைப்பு, அது ஏன் துன்பமடைய வேண்டும்? அப்ப இந்த துன்பத்திற்கு என்ன காரணம், இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று பார்க்கும்போதுதான் அங்கே இந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நீ எதிலில் நீ பற்று வைத்திருக்கிறாய், உறவு வைத்திருக்கிறாய், இந்த உறவுகளில் நீ வரும்பொழுது இந்த பற்று என்பது, ஆசை என்பது இல்லாமத்தானே வரும்போது எதுவும் கொண்டு வரல.
அப்ப இந்த வாழ்ந்து கொண்டிருக்க காலத்தில் தானே நம்ம எல்லாத்தையும் அடைந்திருக்கிறோம். எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கேதான் நாம் எல்லாவற்றையும் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த பந்தம், பாசம், பொருள், உறவு, அது இதுன்னு எல்லாம் இங்கேதான் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அப்ப இதுல ஏதோ எங்கேயோ சில சிக்கல்களை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதை எப்படி நாம் அதிலிருந்து நாம் ஒரு விழிப்பு நிலையோடு இந்த உலகத்தை நாம் எப்படி இந்த உலக பொருள் கவர்ச்சியிலிருந்து அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும், அதற்கு வழி என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கேதான் இந்த தத்துவ பாடங்கள், இந்த ஆன்மீக பாடங்கள் எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கின்றது. அதுலதான் இந்த உணர்ச்சி நிலையில் மனிதனுக்குள்ளாக இந்த மனமானது பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் எண்ணற்ற பதிவுகளோடு கூடிய இந்த மனமானது அந்த பதிவுகளின் வழியிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டும், மனதினுடைய அலைச்சல் வேகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு மாற வேண்டும். ஒரு காய் ஒரு கனியாக மாறுவது போல அங்கே அந்த நிலையில் துன்பத்திலிருந்து விடுபட நினைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த துன்பத்திலேயே ஆழ்ந்து இன்னும் இன்னும் துன்பத்திலேயே சிக்கல்களையே பெருக்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. அதிலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான வழிகளை ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும். உடல் துன்பத்தை போக்குவதற்கு அதற்கான முறையான உடற்பயிற்சிகள் ஒவ்வொன்றாக செய்து உடலுக்கு நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு 5 அளவு முறை காத்து ஒவ்வொரு வழிமுறைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றி இந்த உடல் துன்பங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும். இவ்வாறு மன துன்பம், பொருள் துன்பம் ஒன்றிலிருந்து ஒன்றாக ஒவ்வொன்றாக முதலில் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த உணர்ச்சி நிலை மாற வேண்டும். அதற்கு குருவினுடைய தொடர்பு வேண்டும். ஒரு ஞானம் பெற்றவருடைய ஒரு வழிகாட்டுதல் தேவையாக இருக்கிறது. அங்கேதான் ஒரு குருவை பிடித்துக் கொள்ள வேண்டும், ஒரு குருவினுடைய உறவு வேண்டும். இங்கே துன்பத்தில் அதிகமாக மூழ்கியவர்கள் பலர் இதையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி குடும்பத்தை துறந்து பொருட்களை துறந்து எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், யாரும் வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போய் எல்லாவற்றையும் துறந்து விட்டால் நிம்மதி வந்துடும், நிம்மதி கிடைத்திரும், சந்தோஷம் வந்துடும், இன்பம் வந்துடும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மகரிஷியோட ஒருத்தர் கேட்டார், சாமிஜி நான் துறவு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், அவர் எப்போ உங்களோட நான் இணைந்து கொள்ளட்டும் அப்படின்னு கேட்டாராம். அப்படியா, நீங்க வாங்க, ஆனா நீங்க வந்துட்டீங்கன்னா, குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த வேளை உணவுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். நிறைய பேரு விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு அடுத்தது என்ன என்று தெரியாமலேயே ஏதோ எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டா எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகரிஷியினுடைய அணுகுமுறை ஒரு புதிய அணுகுமுறை. இதுவாரும் ஆன்மீகத்தில் சொல்லாத பல புதிய அணுகுமுறைகளை இல்லறத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த உறவு தேவைதான். ஆனா அந்த உறவுல துறவும் தேவைதான் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லிக் கொண்டே போறாங்கன்னு பார்ப்போம். அப்ப எது துறவு, எது உண்மையான துறவு என்று பார்க்கும் பொழுது ஆசையை ஒழிக்க வேண்டுமா? மகரிஷி சொல்லுவாங்க, ஆசையெல்லாம் ஒழிக்க வேண்டாம். என்ன ஆசையை ஒழிச்சாதானே எல்லாமே ஆன்மீகத்துல உயர முடியும் என்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மகரிஷி, இந்த குரு இப்படி சொல்றாரு, ஆசையெல்லாம் ஒழிக்க வேணாம்னு சொல்றாரு. அப்ப மகரிஷி நீ பற்றுவை, அந்த பற்றை சுமையாக மாற்றிக்கொள்ளாதே. இந்த ஆசை வேண்டும். இந்த உலகத்தில் உயிர் இருக்கும் வரை ஆசைகள் பிறந்து கொண்டுதான் இருக்கும். அதையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆசையை ஒழிக்க வேண்டாம், ஒழிக்கவும் வேண்டிய முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. ஆசையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பற்றுக்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உறவுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலக தொடர்பான பற்றுக்களை ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். மண் மீது பெண் துணையால் பொருள் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை. அப்ப தேவையால் வரக்கூடிய அந்த தொடர்புகள் அவைகள் மேலும் 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 பேராசைகளாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு நிலையில அந்த ஆசையை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்வது, ஆசையை எப்படி சீரமைத்துக் கொள்வது, அதற்கான அற்புதமான பயிற்சி திட்டங்களை எல்லாம் நமக்கு மகரிஷி அவர்கள் வழங்கினார்கள். அந்த வழிகளில் ஆரம்பம் எங்கே என்றால்
முதலில் இந்த மனம் ஐம்புலன் வழிகளிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஐம்புலன் அடக்கம் பெற வேண்டும். புலன் கவர்ச்சி பொருள் கவர்ச்சியிலிருந்து மனதை விடுவிக்க வேண்டும். புலன் மயக்கம் பொருள் மயக்கம் என்று சொல்வார். ஆன்மீகத்தினுடைய பாலபாடம் புலன் அடக்கம் வேண்டும். அப்ப புலன்களுக்கு முதலில் ஐம்புலன் உணர்வுகளில் இருந்து அது எந்த வகையிலெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, எதை நாடி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை முதலிலே அமைதிப்படுத்த வேண்டும். அறிவதனை கருவினிலை இணைத்து தவம் மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும். பிரத்யாகாரா தாரணா தியானம் என்று சொன்னார். அந்த முறையான பயிற்சி, தியான பயிற்சிகள் மூலமாகத்தான் அந்த புலன்களை அமைதிப்படுத்த முடியும். அறிவு புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அந்த புலன்கள் வழியிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் வரை அறிவு புலன்களுக்கு அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகவே இருக்கும். அந்த புலன் அடிமையோ பொருள் அடிமையில் கொண்டு போய் விடுகிறது. அப்ப இதுக்கு முதல்ல தவம் வேண்டும். நல்ல கூர்ந்து நம்ம சிந்திப்போம். தவம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதலில் ஐம்புலன் அடக்கத்திற்காக முதலிலே தவம் கொடுக்கப்பட்டது. அவ்வாறு ஐம்புலன் அடக்கம் பெற்று அவ்வாறு வரும்பொழுது என்ன நடக்கும்? ஐம்புலன்களும் அமைதி பெறும் பொழுது அரு குணமும் சீராகும். அப்பொழுதுதான் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலைகள் மாறுகின்றன. அப்போ அந்த மனமானது முதலிலே காமதேனு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்தது. அது கற்பகம் என்ற ஒரு நிலைக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு வர ஆரம்பிக்கிறது. அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மனதுக்கு முறையான தவப்பயிற்சி தேவையாக இருக்கிறது. கற்பு அகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அந்த நிலை, இதுல கோஷ நிலைகள்னு சொல்லுவாங்க. அன்னமயம், மனோமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று சொல்லப்படும். இந்த அன்னமய கோஷ நிலை, மனோமய கோஷ நிலை, இது பெரும்பாலும் இந்த உறவுகள் சார்ந்த, இந்த பொருள் தொடர்பு சார்ந்த, இந்த கவர்ச்சி சார்ந்த, இந்த உலக தொடர்பிலேயே இந்த தேவைகளை இன்பங்களை நாடியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதினுடைய நிலை என்று சொன்னார்கள். அதான் இந்த அன்னமய கோஷ நிலை, மனோமய கோஷ நிலை என்று நாம படிச்சிருக்கிறோம். அடுத்தது இந்த மனம் உயிரின் மீது கவனித்து இந்த பிராணமய கோஷ நிலை என்று சொல்லக்கூடிய தன்னை உணரக்கூடிய அந்த ஒரு நிலையில தான் அந்த மனம் உறுதி பெறுகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறை உணர்வு, உயிர் உணர்வு, இறை உணர்வு, ஆன்ம உணர்வு, அருள் உணர்வு, தெய்வீக உணர்வு, ஏதோ ஒரு உணர்வு, ஒரு உறவு இங்கே உயிரின் மீது இதுவரைக்கும் உடல் தொடர்புல ஓடிக்கொண்டிருந்த இந்த உறவை வைத்துக் கொண்டிருந்த இந்த மனம் இப்பொழுது உயிரோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உயிரினுடைய உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உயிரினுடைய உறவு இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிறிய உருவம் ஒரு பெரிய உருவமாக மாறுகிறது. பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல தெய்வத்தினுடைய ஒரு தொடர்பை, இந்த ஒரு உறவை குரு நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். வள்ளுவர் சொல்வார், பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை, இறைவனை பற்றி சொல்லும் பொழுது எந்த ஒரு பற்றும் இல்லாத ஒரு நிலையை உடையவர் இறைவன் என்று சொல்லப்படுகிறது. இது ரொம்ப 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 முக்கியமானது. எல்லாவற்றையும் படைத்து ஆனால் எந்த ஒன்றிலும் தன்னுடைய பற்றை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒன்று எதுவோ அதுவே தெய்வம். அப்படியே கான்ட்ராவா மனிதனை பாருங்க. மனிதன் ஒன்றை படைத்தான் என்றால் அது என்னது நான் கண்டுபிடிச்சேன், இது என்னுடையது, யான் எனது என்ற ஒரு தன்மை. இந்த தான் தனது என்ற ஒரு நிலையில தான் அங்கே அந்த குணங்கள் எல்லாம் மாறுகிறது. மனித மனம் அந்த குணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்கிற அகங்கார குணங்கள் எல்லாம் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்ந்தாத மனப்பான்மை, வஞ்சம் போன்ற தீய குணங்கள் எல்லாம் வந்து விடுகின்றன. இத்தகைய குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரு சொல்றார். அது நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்புநெறி, நேர்நிறை, மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய 6 நற்குணங்களாக, இன்னும் நற்குணங்களாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்த மனம் அடுத்த கட்டத்துக்கு வரணும். அது ஆராய்ச்சி,
தெளிவு, முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்க வழியில் வர வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். மனதினுடைய அடுத்த கட்டம் விளக்கம். ஒரு விளங்கிக் கொண்டு வாழ வேண்டும். உலக வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழ வேண்டும். எது உறவு, எது துறவு. எல்லாவற்றையும் துறந்து விட்டு போவது அல்ல துறவு. உறவிலே இருந்து கொண்டு எப்படி துறவு மனப்பான்மையோடு வாழும். மகிழ்ச்சி சொல்லலாம், என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் நான் அறியேன் எனினும் இவ்விரு நிகழ்ச்சி என் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். இவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மையினும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்கு மெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையும் எனது செல்வம் வீடோ ஏகவெளி என்று எண்ணி எண்ணத்தில் யான் துறவு கொண்டேன். மகிழ்ச்சியும் துறவு கொண்டிருக்கிறார். எண்ணத்தில் துறவு கொண்டு, அது தாமரை இலையில் தண்ணீர் இருப்பது போல. மகிழ்ச்சி சில சில உதாரணங்கள், சிறு சிறு உதாரணங்கள் நிறைய சொல்லிட்டே வந்திருக்கிறார். ஒரு சமைக்கிறோம், ஒரு சமையல் உணவு சமைக்கிறோம். அந்த உணவை சமைக்கும் பொழுது அந்த உணவு ஒரு பக்குவப்படும் வரை அந்த நெருப்போடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த நெருப்பினுடைய உறவு தேவை. அது பக்குவப்பட்ட பிறகு சமைச்சிட்டோம், அந்த இன்னும் நெருப்புல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த உணவு வீணா போயிடும். அப்பொழுது அந்த தொடர்பை துண்டிக்கிறோம் அல்லவா? அதுபோல நாம் இந்த துறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எது தேவை? இந்த உலகத்தில் உறவு தேவை, பற்று தேவை. ஆனால் அதுல மூழ்கி விடக்கூடாது. அது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று போகும்போது துன்பமாக வந்து விடுகிறது. இன்பம் வேண்டும், இன்பம் அளவோடு முறையோடு அனுபவிக்கும் வரை இன்பமாக இருக்கிறது. அது இன்னும் வேண்டும் என்று போகும் பொழுது அது துன்பமாக மாறுகிறது. இன்பத்தின் அளவு முறை மீறும் பொழுது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா நிகழ்ச்சியை துன்பமாக காட்டும். ஒரு பால் இருக்கிறது, அந்த பால் வெண்ணையாக நெய்யாக மாறும் பொழுது பக்குவம் அடைந்து பல நாட்கள் கெடாம இருக்குது. ஏதோடும் தன்னை அது கலந்து விடாது. அதுபோல இந்த உலகத்திலே இருந்து கொண்டு, ஆனா இந்த உலக தொடர்புல விழிப்போடு இருந்து கடமையாற்ற, ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கடமையை ஆற்ற வேண்டும். விழிப்போடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒட்டி கொள்ளக்கூடாது என்ற விதிமுறைகளை எல்லாம் முறையாக தெரிந்து கொண்டு அதை பயிற்சி செய்வோமேயானால் 5 அளவு முறை காத்து வாழ்தல் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மகிழ்ச்சி நிறைய இந்த வாழ்க்கையில மனவளக்கலையில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இது டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். அந்த உறவு எந்த அளவுக்கு தேவை, அந்த கடமை நிமித்தமாக உறவு தேவை, அந்த பொருளோடு தொடர்பு கொள்கிறோம். ஆனால் அதை இன்னும் அதிகரிக்கும் பொழுது அது பல்வேறு துன்பங்களாக வந்து விடுகின்றன. அனுபவ பொருட்கள் மிக மிக உடல்நலம் கேடும். அதுக்காக இந்த அனுபவ பொருட்கள் வேண்டாம் என்று சொல்லலாமா? விஞ்ஞானமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிடலாமா? விஞ்ஞான பொருட்கள் கண்டுபிடித்த அத்தனை பொருட்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியுமா? எது எதெல்லாம் எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி தேவையோ அதையெல்லாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு எங்கெங்கேயோ இருந்து கொண்டு எல்லோரும் ஒன்றாக ஒரு ஆன்மீக சத் சங்கத்தில் கலந்து நின்று இப்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பம், இது மனித அறிவினால கிடைக்கப்பட்டது. இது வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டுலாமா? கோவிட் டயத்துல எவ்வளவு உதவியாக இருந்தது இந்த ஆன்லைன் நிகழ்ச்சிகள் எல்லாம். ஆக இது எந்த அளவுக்கு தேவை, இதில் எந்த அளவுக்கு நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை மகிழ்ச்சி சொன்னார். எல்லாருக்கும் ஒரு அப்பொழுதுதான் அறிவுக்கு ஏற்ற கருத்துக்கள் மகிழ்ச்சி சொல்லக்கூடியதெல்லாம் அறிவுக்கு உகந்த, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மறுக்க முடியாத கருத்துக்களை அருள் தந்தை அவர்கள் நம் மீது முன்வைக்கிறார். பலர் ஆன்மீகத்தில் துறவுன்னு அந்த காலத்துல ஞான நிலை இல்லத்தில் வாழ்வர்களுக்கு கிட்டாது. ஏன் எல்லாத்தையும் திறந்துட்டு போகணும்னா யாரும் குடும்பத்தை விட்டு வர்றதுக்கு தயாரா இல்லை. அப்படியே யாராவது ஒரு முயற்சி பண்ணினால் சொந்த மனையாலே முன்னின்று அதை எதிர்ப்பார், சோதர சோதரிகள் எதிர்ப்பார்கள், பந்துக்கள் பயமுறுத்தி எதிர்ப்பார்கள். இப்படி பல்வேறு சிரமங்கள் எல்லாம் இருந்தது. குடும்பத்தை விட்டுறணும், தொழிலை விட்டுறணும், எல்லாத்தையும் திறந்துட்டு போனாதான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரே கலக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வேண்டியதே இல்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டே மெய்ஞானம் விளங்கி வாழ ஏற்றதொரு சாதனை மார்க்கம் மனவள கலை என்று நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த இறை உணர்வு ஏன் இந்த உறவு, இந்த தியானம் செய்ய 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 இவ்வாறு சிந்தனைகளில் நாம் தெளிவு பெற இந்த மனமானது
இந்த உடல் உணர்வை தாண்டி உயிருணர்வுக்கு சென்று ஆன்ம உணர்வுக்கு சென்று இறைவனோடு ஒன்றி நின்று தன்னுடைய களங்கங்களை எல்லாம் தூய்மை செய்து கொள்கிறது. அவ்வாறு தூய்மை பெற்ற ஆன்மா, இறை உணர்வு பெற்ற ஆன்மா, அதுதான் டிட்டாச்சு ஒரு சோல் என்று சொல்லக்கூடியது. இது நர அகம் என்று சொல்வது. உடல் உணர்வுலே இருக்கக்கூடிய உடல் பற்றுக்களிலே உலக பற்றுக்களிலே இருக்கக்கூடியது நரகம் என்று சொல்லப்படுகிறது. நரகம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது நரகத்துக்கு ஒப்பானது. இது எப்போதும் சலிப்பும் துன்பங்களும் நிறைந்ததொரு வாழ்க்கையாகவே இருக்கும். துன்பங்கள் வந்து கொண்டும் போய்கொண்டுமே இருக்கும். ஏன் துன்பம் வருகிறது, எதற்கு துன்பம் வருகிறது என்று தெரியாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது முறையான பயிற்சிகள் குருவின் மூலமாக கிடைக்கும் பொழுது அங்கே மனம் அனைத்து துன்பங்களையும் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அந்த விழிப்பு நிலை அடைந்து அங்கே இறை உணர்வு பெற பார்க்கும்போது அன்பு மலரும். அங்கே அன்பு மலரும் பொழுது அந்த அன்பு அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு சலிப்பில்லாத ஒரு இன்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. பிறருக்கு உதவுதல், தொண்டாற்றி இன்பம் காணுதல் போன்ற மிகப்பெரிய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொள்கிறது. உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பும் கருணையும் என்று ஆன்மீகத்தில் சொல்வார்கள். மனிதனுடைய அறிவானது இவ்வாறு இந்த உலகத்தில் வந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்க காலத்தில் அது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அந்த அறிவினுடைய பயணம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? முழுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடியது. அப்ப அதுல தட்டு தடுமாறி இதுல நொந்து நூலாகின்னு சொல்லுவாங்களோ, எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இவ்வளவு சிக்கல்கள் இடையில அது ஆன்மீகத்தை எப்படி அடையும்? ஒரு மனிதனுக்கு ஒரு சர்வைவலே பல்வேறு போராட்டங்களோடு இருக்கும் பொழுது அவங்க எப்படி என்ஜாய்மெண்ட்டுக்கு வருவாங்க? அதுக்கு எப்படி பர்ஃபெக்ஷன் நிலைக்கு வருவாங்க? அப்ப பல பேர் அப்படியே தேங்கி கிடக்கிறார், சர்வைவல்லே தேங்கி கிடக்கிறார். அவர்களுக்கெல்லாம் வாழ வழிகாட்ட வேண்டியது மனவளக்கலை அன்பர்களுடைய ஒரு பொறுப்பும் கடமை. உணர்ந்தவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும். அதற்கான வழிமுறைகளை கொடுப்பதுதான் நமது உலக சமுதாய சேவா சங்கம். அப்படிப்பட்ட சேவைகளை செய்பவர்கள் தான் ஞான ஆசிரியர்கள். அப்ப வாழ தெரியாதவர்களுக்கு, துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு, அறிவில உயர வேண்டும் என்று விரும்புவர்கள் அறிவினுடைய பயணத்தை, வாழ்க்கையினுடைய ஒரு உண்மைகளை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்பதான் நிஷ்காமிய கர்மம். காமிய கர்மத்திலிருந்து நிஷ்காமிய கர்மத்திற்கு அடுத்த கட்டத்துக்கு உயர வேண்டும். எதிர்பார்ப்பின்றி எந்த செயலும் செய்து கொண்டே வரும். கடமை செய், பலனை எதிர்பார்க்காது. நீ பாட்டுக்கு உன்னுடைய கடமை செய்து கொண்டே செல். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டியதே இல்லை. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். துறவு என்பது உண்மையிலேயே எது என்றால், எது நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஏனென்றால் அது சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இங்கே வெறுப்பு கிடையாது, சலிப்பு கிடையாது. இத்தகைய ஒரு பற்றற்ற மனநிலையே தூய ஒரு துறவு என்று சொல்லப்படுகிறது. தூய்மையான ஒரு துறவு என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வகையில அதற்கு தவமே வழி, குருவே வழி, யோகமே வழி, ஆன்மீகமே வழி. யோசிச்சு பாருங்க. தவமும் அறமும் பற்றப்பட்ட தருக்கென்ற தன்மனைப்பு கொன்றி போகும் பாவ வினைகள் புதிது இயலாது. முன்னம் செய்த பாவப்பதிவுகளும் மறைந்துவிடும். சிவநிலையில் ஜீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயைதான் ஏது. மனமயக்க மாயைதான் ஏது. எவரேனும் இவ்வழியால் என்று உய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பார். இப்படியே பொருள் செல்வாக்கு புல இன்பங்களிலேயே புகுந்து 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 ஓடிக்கொண்டு எப்பொழுது நிறைவு அடைய போகிறோம்? இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு அதிலிருந்து வெளிவருவதற்கு தவமும் அறமுமே ஒரு முறையான வழி. அதைத்தான் இந்த உலகத்தில் பெரியவர்கள் எல்லாம், ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்து சொல்ல வந்த பொழுது அந்த உண்மையை அவர்கள் புரிந்தவாறு சொல்லும் பொழுது அதை புரிந்து கொண்ட வெவ்வேறு மாதிரி வித்தியாசமா எடுத்துக்கிட்டாங்க. ஓ, இந்த உலகத்தை துறவு என்றால் எல்லாம் துறக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடைய கூட சில பேர் போட்டுக்காம திறந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் ஏதோ ஆன்மீகத்துல உச்சத்துக்கு போகலாம் என்று நினைத்தார்கள். உணவு சாப்பிடவே கூடாது, அப்பதான் கடவுள் உணர்வு கிடைக்கும். உடை வேண்டியதில்லை, பொருள் வேண்டியதில்லை, விஞ்ஞானம் வேண்டியதில்லை, அது வேண்டியதில்லை, இது வேண்டியதில்லை. அப்ப அங்கேதான் ஒரு விளக்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அனுபோக பொருட்கள் பெருக பெருக உடல் நலம் கெடும்.
அதுல அளவோடும் முறையோடும் அனுபவிக்க வேண்டும். அடுத்தது, சொத்துக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மன அமைதி கெடும். தேவைக்கு மேல் நம்மளுடைய எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டு வாழும் பொழுது அதே சொத்துக்களினால் மன அமைதி வந்துவிடும். அதுக்காக ஒரு செல்வந்தர் அந்த ஆன்மீகத்துக்குள்ள வர முடியாது என்பது அல்ல. நீங்க எவ்வளவோ ஆயிரக்கணக்கான செல்வந்தர்கள் நிறைய பேர் மன அமைதியோடு மனவளக்கலையில் தொண்டாட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, பாதுகாக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க சுதந்திரம் கெடும். அதற்காக எந்த விதமான உறுப்பினருடைய எண்ணிக்கை கூட்டிக் கொள்ளாமல் வாழ்கிறார், அப்படி அல்ல. அங்கே விழிப்போடு இருந்து நம்முடைய கடமையின் நிமித்தம் எல்லோரிடமும் அன்பு பாராட்டி அவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் எல்லாரிடமும் நட்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வாழும் பொழுது அங்கே அந்த சுதந்திரம் கிடைத்து கொண்டே இருக்கும். அத்தகைய ஒரு ஒரு நிலையில வாழும் பொழுது வேண்டுதல் என்ற ஒரு நிலையை கடைசியில ஒரு மனிதன் அடைய வேண்டியது. வேண்டுதல் என்பது ஒன்று கூட இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலை. இதுக்கு மேல எல்லாம் கிடைச்சது, எல்லாம் அனுபவிச்சேன், அளவோடு முறையோடு அனுபவிச்சேன், திருப்தியா வாழ்ந்தேன், எல்லாரும் என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்து வாழ்ந்திருக்கிறேன் என்ற வகையில வேண்டுதல் வேண்டாமை என்ற ஒரு நிலை. அங்கே அப்படிப்பட்ட ஒரு செயல், அந்த கர்மா தூய்மை அடைகிறது, பதிவுகள் தூய்மை அடைகிறது. இவ்வாறு வாழ்ந்து வாழும் பொழுது அந்த பிறவியினுடைய பயனை நாம் அடைகிறோம். இந்த வாழ்க்கையில உறவு வேண்டும், பற்று வேண்டும், ஆனால் துறவும் வேண்டும். இந்த உறவுகளிலேயே போய் மூழ்கிவிடக் கூடாது, துறவும் வேண்டும். முரணான உறவு கூடாது, முரணான துறவு கூடாது. அது முரணான துறவுன்னா உலகை வெறுத்து ஒதுக்கிவிட்டு போவது. அப்ப உலகத்தின் மீது, இந்த உலகத்தின் மீது தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டும், இந்த மண்ணின் மீது தான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த மண்ணை ஏன் நம்ம வெறுக்கணும், இந்த மண்ணாசையை ஏன் நம்ம ஒழிக்கணும்? அதிக பற்று வேண்டாம், பொருள் வேண்டும், அதுல ரொம்ப அதிகம் வேண்டும் வேண்டும் என்று போக வேண்டாம். ஒரு எல்லை நிறுத்திக்கலாம், இந்த அளவுக்கு எனக்கு தேவை, அதை அடையும் வரை போறோம், அதுக்கு மேல நமக்கு வர்றதெல்லாம் மற்றவர்களுக்காக உதவி செய்வது. இத்தகைய ஒரு நிலையில இந்த தெளிவு என்பது நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, பிறவியின் நோக்கத்தை பற்று என்பது பாழ்படுத்திவிடும். நிறைவு செய்ய முடியாத 100 ஆசைகளை மனதில் சேர்த்துக்கொண்டு அந்த பற்றுக்களிலேயே மனம் உழன்று கொண்டு இருக்கும் பொழுது மன அமைதி, மன உறுதி, செயல்திறன், உடல் நலம் கெட்டுக்கொண்டே இருக்கும். ஆன்மீக உயர்வும் கிட்டாது. ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமாமே. அங்கே அந்த ஆன்மா இலகுவாக லேசாக இருக்கும் பொழுது, பற்றுக்கள் குறைந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆன்மா அந்த விரிந்த ஒரு நிலையை அடைய முடியும், தெய்வ உணர்வை அடைய முடியும். இவைகளெல்லாம் ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய 100 ஆசைகளை மனதில் வைத்துக் கொண்டு தியானத்துல உட்கார்ந்தோம்னா அந்த மனம் அந்த வெயிட் எல்லாம் தூக்கிக்கிட்டு மேல போக முடியாது, அது விரிஞ்சு நிற்க முடியாது. விரிஞ்சு நிற்க முடியாதுன்னா மன அமைதி கிடைக்காது. மன அமைதி கிடைக்கலைன்னா மகிழ்ச்சி வராது. இப்படி ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே நீரில் நாம் மூழ்கி விடாமல் பார்த்துக் கொள்வது போல இந்த உலக வாழ்க்கை என்ற ஒரு மாயையில் மூழ்கி விடாமல் விழிப்போடு இருந்து நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கூறி, இத்தகைய உயர்ந்த விஷயங்களை மகரிஷி அவர்கள் பல கவிகளாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுல மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. நர அகத்தே நினைவதனை குறுக்கிக் கொண்டு நான் எனது என்னும் மயக்கத்தால் ஏற்ற துன்பம் சிற அகத்தை சிந்தனையை செலுத்தி சத்து சித்து அனந்த நிலை அறிந்து ஒழித்தோம். பர அகத்தை நினைவுதனை ஒன்று செய்யும் பழக்கத்தால் வானவரும் ஆகிவிட்டோம்.
கரவகத்தை தூய்மை செய்யும் கனல் விளைவிக்கும் கருதவத்தை தகுதியுள்ளோருக்கு அறிவிக்கின்றோம். எப்படி உணர்ந்து உணர்ந்து மகிழ்ச்சி அவர்கள் இந்த அற்புதமான இந்த கலையை, இந்த மனவளக் கலையை, தவ முறைகளை எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலகில் அறிவிலே குறைந்து அறியாமை, அலட்சி, உணர்ச்சி விஷயம் என்ற அறிவின் குறைபாட்டினால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையை பெருக்க, அதை மாற்றி அமைத்து அறிவில் உயர்ந்தோர்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். அதற்காக இந்த மனவளக்கலை என்ற அற்புதமான சாதனையில நாம் தவம் செய்வது மட்டுமல்ல, சிந்தனைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும், தற்சோதனைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த சாதனைகள் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறுவதை சரிப்பில்லாத பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தொடர்ந்து நாம் ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்கள் மனவளக்கலையில எதுக்கெடுத்தாலும் நம்ம துன்பத்தையே பேசிக்கொண்டு இருக்காமல், எனக்கு அந்த துன்பம் இந்த துன்பம் இந்த துன்பம் பேசிக்கொண்டிருக்காமல் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு மனவளக்கலை சாதனைகளை முறையாக செய்தாலே போதும். அடுத்த கட்டம், துன்பத்திலிருந்து விடுபட்டவர்கள், நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள், இந்த ஆன்மீக உணர்வை பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் பெற்றதை பலருக்கு கொண்டு போய் சேருங்கள். குரு காணிக்கையாக, சங்கத்துக்காக, குருவிற்காக ஒரு 10 பேருக்கு நீங்கள் அடைந்த இந்த உணர்வை பல பேர், ஒரு 10 பேர் குறைந்தது உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 பேருக்கு எடுத்துக்கொண்டு போங்க. ஒரு 10 பேருக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இவ்வாறு நாம் குரு காணிக்கையை செலுத்தி சங்கத்தினுடைய அத்துணை பணிகளை மிக 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 சிறப்பாக மேலோங்குவதற்கு, இந்த ஆன்மீகம் உலகமெங்கும் சென்று சேர்வதற்கு நம்மால் என்ற கடமையை இந்த நேரடி நிகழ்ச்சியில கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் மனது வைத்தால் ஒரு 150 பேர் வந்திருக்கீங்க. இந்த 180 பேர் ஒரு 10 பேர் 1800 பேர், அவங்க ஒரு 10 பேர் 18,000 பேர், அவங்க ஒரு 10 பேர் 1,80,000. இப்படியே போனா இந்த உலகம் முழுக்க வேகமாக சென்றுவிடும். நம்மால் முடிந்த ஏதோ தினம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்ற நிலையெல்லாம் போகும். கேள்விகளை கேட்கணும் என்ற நிலைகளை எல்லாம் கொஞ்ச நாட்களிலே நாம் மாற்றிக்கொண்டு நீங்கள் விடைகளாக மாற வேண்டும். நீங்கள் அருட்தந்தையினுடைய அத்துணை சிந்தனைகளில் மிகப்பெரிய தெளிவை நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் எல்லா இடங்களுக்கும் சென்று இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் துணை. நாம் நல்லது ஒரு ஒரு நோக்கத்திலே நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சேவையை இந்த சமுதாயத்துக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக மனவளக்கலை செய்து கொண்டிருக்கிறது என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அத்துணை அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றிகளை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இதில் கலந்து கொண்டுள்ள, இதில் தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக லக்ஷ்மி இசைக்குமுத்து அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, கருத்துக்கள் எல்லாம் அருமையா இருந்துச்சுயா. நன்றிம்மா. ஐயா, அப்புறம் ஐயா, நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். யோகால எம்ஏ எம்எஸ்சி அப்படி ஆன்லைன்ல படிக்கலாமாயா? ஆன்லைன்ல எது இருக்கா? நீங்க அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய அனைத்து கல்வி சார்ந்த ஆன்மீக கல்வி முறையில என்னென்ன இப்ப இந்த வருஷம் படிக்க முடியுமோ எல்லா உதவிகளையும் செய்வாங்க. உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. வாழ்க வளமுடன். ஓகே ஐயா, நன்றி ஐயா. வாழ்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். முத்து ஆதி நாராயணன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. முத்து கடலூர்ல இருந்து பேசுறேன்.
சொல்லுங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து பார்த்துருக்கேன், அப்புறம் இங்கே இப்போ வீட்டில் இருந்து உங்கள் உரையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ கடலூரில் வந்து அருவி திருக்கோயில் அமைய போகுது. சரிங்கய்யா. அதுக்கு தான் ஒரு சங்கல்பம், ஒரு வாழ்த்து எல்லாரும் பண்ணா நல்லா இருக்குமேன்ற ஒரு இது ஏற்க முன்னாடியே வந்து சுவாமிஜி இருக்கும்போதே சொன்னாங்களாம். அதாவது கடலூர்ல அருவி திருக்கோயில் தாமதமாக தான் அமையும், ஆனால் சிறப்பாக அமையும்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால அந்த அவங்க சுவாமிஜியோட வார்த்தை பலிக்கணும், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லது நல்லது. நல்ல முறையில் கடலூர்ல ஒரு மிகப்பெரிய அறிவித்திருக்குள் அமைய வாழ்த்துக்கிறோம். வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க ஐயா. நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட உரை ரொம்ப தெளிவா இருந்ததுனால யாருக்கும் கேள்விகள் இல்லைங்க ஐயா. நீங்களே எல்லாத்துக்கும் நல்ல விளக்கமா எல்லாத்துக்கும் தெளிவா விளக்கம் கொடுத்துட்டீங்க. அடுத்தது லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம வந்து குடும்பமா இருக்கட்டும், வேலை செய்யற இடங்களா இருக்கட்டும், இப்ப வெளியில பொது இடங்களா இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு விஷயங்கள் செய்யறோம், இல்ல தொடர்ந்து நம்மள்ட்ட அவங்க தொடர்புல இருக்காங்க, ஒரு பழக்கத்துல இருக்கோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்கள்ட்ட வந்து ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு வச்சிடறோம். அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய நடத்தைகள், செயல்கள் வந்து ஒரு தவறாவோ இல்லை வேற பிடிக்காத மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறப்ப, அவங்க என்னடா நம்ம இவ்வளவு தூரம் நம்ம உண்மையா இருக்கிறோம், அவங்க நம்மளை வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மள மனசு இதாகுதுங்க ஐயா. அப்ப நம்ம விலகியே இருக்கிற ஒரு சூழலும் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம், பற்றற்ற நிலையா இருக்கணும். பட்டு அந்த விஷயங்களையும் நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்கு எப்படிங்க ஐயா அதை அந்த பழக்கத்தை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறது எப்படிங்க ஐயா? இது குடும்பமா இருக்கட்டும், ஆபீஸ் அலுவலகங்களா இருக்கட்டும், வெளி நபர்களா இருக்கட்டும், அது எப்படிங்க ஐயா கையாள? வாழ்க்கை வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள், அது உண்மை உணர்வு கிடைக்க 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 நம்ம எப்படி விழிப்போடு இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும், உறவுகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வருது. நம்ம தவம் செய்கிறது, நல்லா ஆழ்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே வாங்க. நல்ல வாழ்த்துங்க. யாரோடெல்லாம் பழகிட்டு இருக்கீங்களோ தினந்தோறும் நம்ம தவ முடிவுல ஆழ்ந்து தவம் செஞ்சா மட்டும் போதுங்களா ஐயா? இல்ல நம்ம வேற தவம் செய்யற ஒண்ணு, தவமே உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். துன்பங்களிலிருந்து உங்களை விளக்குவதற்கு தவம் முதலில் அவசியம் தேவை. நல்லா தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கூடவே வாழ்த்து அதையும் சேர்த்துக்கிறீங்க. அப்ப வாழ்த்து அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். பெரும்பாலும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த துன்பமும் வராமல் உங்களுக்கு பாதுகாக்கும். அதுக்கெல்லாம் மேலாக நீங்க நல்ல ஆழ்ந்து தியானம் செய்யறது, தற்சோதனை செஞ்சுக்கோங்க. இது எது வருதோ அதை அப்படியே ஏத்துக்கங்க. இது என் வினையே தூய்மை அடைகிறது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வினையினால்தான் ஏதோ இவங்க மூலியமாக தான் துன்பம் வருது, அப்ப என்னிட்டு தான் என்னுடைய வினை தான் கழியுது என்ற உணர்வோடு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரிஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்து, நம்ம சில பேர்கிட்ட சண்டை போட்டிருப்போம் ஐயா, ஆனா அது அதே ஞாபகமா இருக்காங்கிறது எப்படிங்க ஐயா? நம்ம அந்த அந்த அது அவங்க நம்ம எம்எல்ஏயும் தப்பு இருக்கு, ஆனா அது வந்து பேச அதே வார்த்தை மனசு நினைச்சிட்டே இருக்கு. ரொம்ப வருஷம் ஆனா கூட அந்த அந்த ஒரு அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் மைண்ட் அது நினைச்சிட்டு இருக்கு. நான் சம்டைம்ஸ் நானே போய் சாரி கேட்டேன், சம்டைம் எம்எல்ஏயும் தப்பு இருக்கு. அதுதான் கேட்டேங்க ஐயா. நன்றி. அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு பதிவு, அந்த அந்த ஃப்ரீக்குவன்சியில அது வரும்பொழுது அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்குது. அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சியை கொஞ்சம் அமைதிப்படுத்துறது, அடிக்கடி நல்ல தவம் செய்யுங்க. அடுத்தது அந்த மானசீகமாக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்களை நல்லா வாழ்த்துங்க. தொடர்ந்து மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. ஏதோ நம்மெல்லாம் மனிதர்களாக வந்து பல்வேறு சில நேரங்களில் குறைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த குறைகளை நம்ம போக்கி, அதுக்காக ஒரு கில்ட்டி கான்சியஸ் வேணாம். நீங்க இனிமேல் தூய்மையா வாழணும்னு நினைக்கிறீங்க, நல்லதொரு நிலையில வாழணும்னு நினைக்கிறீங்க, ஏதேதோ ஒரு மயக்க
ஒரு குறையினால என்னென்ன தவறுகள் இருந்தாலும் யாருக்கு அந்த துன்பத்தை கொடுத்துருந்தோமோ அவங்களெல்லாம் நல்லா வாழ்த்தணும், நல்ல மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கணும். அப்போ நிச்சயமாக அவர்களுக்குள்ளாக அந்த இறைநிலை தானே இருக்குது. நிச்சயமாக நமக்கு அந்த சங்கடங்கள் இல்லாத நிலைக்கு வந்துடும். வாழ்க வளமுடன். கிரிஷ் ஐயா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. போத்தீஸ் மன்றத்துல செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல உங்களை பார்த்திருக்கேன். உங்க உரையே அங்கேயே ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப தெள்ள தெளிவாகவும் நிதானமான உரை, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா இன்னைக்கு உரை. கேள்விகள்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஆழியார் ஜூம் வந்து திருப்பி போடுறீங்க நீங்க ஸ்கை யோகா டிவில. காலையில வந்து 11 மணிக்கு போடுறத போடுறீங்க, ஆனா ஈவினிங் 6:30 வந்து அத ஒளிபரப்புவீங்களா ஐயா? நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறதுக்காக கேக்குறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு உங்க கோஆர்டினேட்டரே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. வேற ஏதாவது என்கிட்ட கேட்க வேண்டியிருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். வேற சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது இருந்ததுன்னா. இல்லையா, ரொம்ப தெளிவாவும் நிதானமாவும் நல்ல உரை, சிறப்பான உரை ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அவங்க சாட் பாக்ஸ்ல போடுவாங்க. யார்கிட்ட நீங்க ஐடியில இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க சந்திராமா, அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க அதுக்கான பதிலை சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இப்போதைக்கு காலையில உள்ள நிகழ்ச்சிகள் மட்டும் நாங்க ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய வரையில அதுவும் பண்ணுவாங்கம்மா. வாழ்க வளம். நன்றி அம்மா. அடுத்ததாக முத்து ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. முத்து ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மீண்டும் வந்திருக்கேன், மன்னிக்கணும். இப்ப வாழ்க்கை துணை அவங்க பக்தி மார்க்கத்துல உள்ளவங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க, சொல்லுங்க. அவங்க பக்தி மார்க்கத்திலேயே ஊறி போனவங்க. அவங்கள மாத்தணுன்ற எண்ணம் நமக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவங்களையும் மன்றத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தேன், போனோம், இருந்தோம். ஆனா அவங்களுக்குள்ள அந்த தானுங்கிற அந்த அதிகார பற்றுன்னு ஒரு இது வருது இல்லைங்களா? இருக்கு. அது அதிகமாவே இருக்கு. அதை என்னாலையும் பேலன்ஸ் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம வாழ்க்கை துணை உடைய எந்த ஒன்றுமே ரொம்ப விழிப்போடு இருந்து மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கொஞ்ச காலம் தள்ளி வைக்கிறது கூட நல்லது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஒரு முதல்ல குடும்ப அமைதி தான் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நான் எதுலையுமே அமைதியா தான் இருக்கிறேன். எதையும் நான் ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது இல்லை. சரி, ஏதாவது சொல்லட்டும். ஏன்னா ஏற்கனவே சுவாமிஜி சொன்ன மாதிரி வாழ்க்கை துணைன்றது நம்ம கருமையம் தான் தேடுது நமக்காக. அப்போ அதை நம்ம அனுபவிச்சுதான் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நானும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட மாறலாம். நானும் சங்கல்பத்துல போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். வாழ்த்து நிச்சயமா சோர்வு இல்லாம, மனம் சோர்வு அடையாம செதுக்கிட்டே இருங்க. குரு நமக்கு வழிகாட்டி இருக்காரு, செதுக்கிட்டே வாங்க. அது முடிகிற ஸ்டேஜ் கூட இருக்கலாம். நீங்க மனம் தளராம தொடர்ந்து வாழ்த்திட்டு இருங்க. அவங்களுக்கு எந்த துன்பமும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்காம நீங்க இந்த கடமையை செய்துக்கிட்டே வாங்க. வாழ்க்கை துணைக்கான கடமையை செய்துக்கிட்டே வாங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி முதற்கொண்டு பல்வேறு மன்றங்களிலே மனைவி நல வேட்பு விழா நடக்குது. அதுல அவசியம் கூட்டிட்டு போய் கலந்து கொள்ள செய்யுங்க. அதுல ஒரு மாற்றம் நிச்சயமாக நடைபெறும். அதாவது பிரிந்து இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு எல்லாம் மாறிடும். அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அதை பயன்படுத்திக்கங்க. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. மேபி நான் அங்க கான்ட்ராஸ்டுக்கு தான் வருவேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தாராளமா வாங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் பாப்பா ஊருக்கு போறாங்க, அனுப்புறதுக்காக வருவாங்க. நல்லதுங்க. வாழ்க வளம். வாழ்க வளம் தான் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் ஐயா மீண்டும் வந்திருக்கீங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. நன்றிங்கம்மா, மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஐயா, ஒரு பெண் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதே வேற ஒரு இடத்துல இருந்து பெண் வரன் பார்த்து குடும்பத்துக்கு மருமகளா எடுக்கிறாங்க. அந்த பெண் வந்தாலும், இந்த வீட்டுக்கு வந்தாலோ இல்லை அந்த வீட்டுக்கு போனாலோ,
குடும்ப உறவுகள்ல வந்து கொஞ்ச நாட்கள் அப்புறம் வேறுபாடுகளும் மனசு சங்கடங்களும் கருத்து வேறுபாடுகளும் அந்த உறவுகள்ல நடக்குதுங்களா ஐயா? அது எப்படிங்க ஐயா? எல்லாம் சரி பார்த்து எல்லாம் ஜாதகம் பார்த்து அப்படியெல்லாம் இது பண்ணி தான் அந்த விஷயங்களை செய்கிறோம். சரி, அது நடந்த பிறகு கணவன் மனைவிக்கோ இல்லை குடும்ப உறவினர்களுக்கோ கருத்து வேறுபாடுகள் நடந்து குடும்பங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கசப்பான விஷயங்கள் நடந்து பிரியறதோ இல்லை சேர்ந்து அந்த மாதிரிலாம் நடக்குதுங்களே, அது ஏங்க ஐயா அந்த மாதிரி? அப்போ ஆரம்ப நிலையில் நல்லா இருந்தது, பிறகு வந்து அது கஷ்டமான ஒரு சூழல் போகுதுங்களா ஐயா? அது ஏன் அந்த மாதிரி அப்படி நடக்கணுங்க ஐயா? அந்த பெண்ணுக்கும் கஷ்டமா இருக்கு, இந்த பெண்ணை சார்ந்தவங்களுக்கும் சரி, அந்த ஆண் சார்ந்தவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. இது வந்து குடும்பம் வந்து இல்லறம் வந்து நல்லா இருக்கணும்னு ஐயா நினைக்கிறதும் எல்லாருமே நினைக்கிறது சரிதான். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு துன்பங்கள் வந்து நடக்குதுங்க ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. முதல்ல நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ தெரியாததுனால, சரியான வாழ்க்கை கொள்கையை கற்றுக் கொடுக்காததுனால இந்த குடும்ப வாழ்க்கையில இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் பலர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை போக்குறதுக்கு தான் இந்த மனவளக்கலை குடும்ப யோகமாக கிடைச்சிருக்குது. குடும்ப அமைதிக்கான சிந்தனைகளை எல்லாம் அதில் கடைபிடிக்க வேண்டும். இந்த மனவளக்கலையை திருமண வயதுல இருக்கக்கூடியவங்க திருமணத்துக்கு முன்னாடியே இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் கிடைச்சிருக்குது, திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்கெல்லாம் சங்கடத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க. நீங்க யாரும் சொல்லலை, உங்களுக்கு உறவினர்களா இருக்கலாம், அவங்களுக்கு வழிகாட்டுங்க. நீங்க வழிகாட்டுங்க. அருகில் உள்ள போய் மனவளக்கலை மன்றத்தில் ஒரு பயிற்சி எடுத்துக்க சொல்லுங்க. நிச்சயமாக, அல்லது ஆழியாரில் போய் ஒரு 4 நாட்கள் இருந்து ஒரு பயிற்சி எடுத்து சொல்லுங்க. எத்தனையோ பேர் ஒரு வாழ்க்கை சிறப்பாக மாற்றி இருக்கிறார்கள். எவ்வளோ சங்கடங்களை விடுபட்டிருக்காங்க. அந்த பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகத்துக்கு வேண்டிய அத்தனை பயிற்சிகளும் சிந்தனைகளும் மனவளக்கலையில கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்க வந்து வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அப்படி சமுதாயத்துக்கு தான் அதைத்தான் நம்ம சொல்றோம். இதுக்காக தான் மனவளக்கலைக்கு வரணும்னு சொல்றோம். அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை எல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த மனவளக்கலை. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வேற யாருக்கும் கேள்விகள் இல்ல? விஐசி ஸ்கைன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்போர்ன், ஆஸ்திரேலியா, விக்டோரியா ஸ்கை மெடிடேஷன் சொசைட்டி. சிறப்பான உரைங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய உரையை கேட்டதற்கு. சப்ஜெக்ட்ல ஐயா எதுவும் இல்லை. இப்போ அங்காங்க அறிவு திருக்கோயில்கள் இருந்துகிட்டே இருக்கு, நிறைய வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கும் அந்த விருப்பம், அதற்குண்டான செயல்பாடுல இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா அதுக்கு உண்டான ஒரு தொடக்கம் இன்னும் எதுவுமே எங்கேயுமே கிடைக்கல. ஸோ உங்களுக்கு அதை பற்றிய ஒரு கருத்து, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அறிவு திருக்கோயில் அமைப்பதற்கு? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல்ல அறிவு திருக்கோயில் கூடி நீங்க அன்பர்கள் அடிக்கடி கூடி அந்த ஒரு எண்ணத்தை வலு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அன்பர்கள் எல்லாம் கூடி கூடி ஒரு இடத்துல நல்லா தவம் செய்து நல்ல ஒரு அறிவு திருக்கோயில் அமையட்டும் நல்லா வாழ்த்துங்க. அந்த சிந்தனையை நல்லா அந்த எண்ணத்துக்கு வலு கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து தவம் செய்து வாழ்த்தும் போது நிச்சயமாக அந்த இயற்கை கொடுக்காம இருக்காது. இறைநிலை அதுக்குண்டான வாய்ப்பை நிச்சயமா கொடுக்கும். அடுத்தது ஆஸ்திரேலியா தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அறிவித்திருக்க நிச்சயமாக வரும் என்று அந்த செய்தி வந்துகிட்டே இருக்குது. நீங்க சொல்லாமலே அந்த செய்தி வந்துகிட்டே இருக்குது. ஆகவே நிச்சயம் நீங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க. ஒரு நல்ல ஒரு தொண்டு அங்கே ஆஸ்திரேலியாவில் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இணைந்து வலுவாக எண்ணம் போடுங்க. அது சார்ந்த எண்ணங்களை, அதுக்கான கூட்டங்களை ஏற்படுத்தி அதை பத்தியே பேசுங்க. அறிவித்திருக்களை பத்தியே பேசுங்க. நிச்சயமாக நிறைய. சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க, மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தெளிவான ஒரு சிந்தனை உரையும் கொடுத்து அன்பர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாவும் நிதானமாவும் பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.